Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's briefly bow our heads in prayer. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Our loving Heavenly Father, we thank you for this time as we come around your word, as we feed on your word. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு இந்த நேரத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Heavenly Father, speak to us through your word. Help us, encourage us, and meet our every need. In Jesus' precious name, Amen. பரலோக தந்தையே, இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Gospel of John chapter 1 verses 1 to 14. இந்த நாளிலும் கூட யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரையில் பார்க்க இருக்கிறோம். Here John emphasizes Jesus is the Son of God. யோவான் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறது என்னவென்றால், இயேசுதான் தேவனுடைய குமாரன். Apostle John emphasizes the divinity and the deity of the Lord Jesus Christ. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தையும் தெய்வீக தன்மையும் குறித்து பேசுகிறார். In Old Testament, Solomon built and dedicated the temple of God. பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் ஞானி ஆலயத்தை தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்தார். The temple was a symbol அந்த ஆலயம் ஒரு அடையாளம் and a focal point of God's presence upon this earth. தேவனுடைய பிரசன்னம் இந்த பூமியிலே இருப்பதற்கான ஒரு அடையாளமாய் அது காணப்பட்டது. But when we come to the New Testament, நாம் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வரும்பொழுது we see God dwelling on earth in the person of the Lord Jesus Christ. புதிய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்கிறவராய் காணப்பட்டார். Matthew's gospel was written for a Jewish audience. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் யூதர்களுக்கென்று எழுதப்பட்டதாய் இருக்கிறது. Mark's gospel was written for a Roman audience. Luke's gospel was written for Greek audience. மார்க் சுவிசேஷ புத்தகம் ரோமர்களுக்கென்றும் லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் கிரேக்க மக்களுக்காகவும் எழுதப்பட்டதாய் இருக்கிறது. But when we come to John, it seems as though the audience is the whole world. யோவானுக்கு எழுதின சுவிசேஷமானது முழு உலகத்தில் இருக்கிற சர்வ ஜனங்களுக்கும் ஆகும். He speaks of God in human body, God in human flesh. அவர் இதில் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனிதர்களுக்குள் வெளிப்பட்டார் என்று. You know, Matthew, Mark and Luke are called synoptic gospels. They are very similar in their approach. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இந்த மூன்று சுவிசேஷ புத்தகம் சினாப்டிக் காஸ்பல், இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிறதாய் காணப்படுகிறது. But the Gospel of John is very different in its approach. ஆனால் யோவானுக்கு எழுதின சுவிசேஷமானது முற்றிலும் வேறுபட்டதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, Here Apostle John refers to himself as a disciple whom the Lord Jesus loved. தூய யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷராய் இருக்கிறவராய் இங்கே தன்னை காண்பித்துக் கொள்கிறார். John belonged to the inner circle of disciples, Peter, James and John. யோவான் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்த 12 பேரில் முக்கிய 3 நபர்களில் ஒருவர் ஆவார். When the Lord Jesus raised Jairus' daughter, he brought with him Peter, James and John. எவிருவின் மகளை உயிர்த்தெழ செய்த பொழுது யாக்கோபு, பேதுரு, யோவான் ஆகிய இந்த 3 முக்கிய நபர் இயேசுவோடு கூட அங்கிருந்தார்கள். Peter, James and John were there in the Mount of Transfiguration. மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேர் இருந்தார்கள். You know, in Matthew chapter 26 we see disciples go with the Lord Jesus Christ to the Garden of Gethsemane. மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது அங்கேயும் இந்த 3 நபர்கள் இருக்கிறார்கள். He said to them, "Sit here while I go and pray." அவரிடத்தில் அவர் சொன்னதாவது, இங்கே நீங்கள் தரித்திருங்கள், நான் போய் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்பதாக. Matthew chapter 26 and verse 37, he took Peter, James and John and he began to be sorrowful
and very heavy. 26:37 நாம் பார்க்கும் பொழுது இயேசு பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய 3 பேரையும் கூட்டிக் கொண்டு துக்கம் படவும் அவர் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And we see about John, Apostle John or disciple John was the only one who was at the foot of the cross and watched the Lord Jesus die on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர் அல்லது சீஷனாகிய யோவான் மாத்திரமே இயேசுவினுடைய பாதத்திற்கு கீழாக நின்று கொண்டிருந்த ஒரே ஒரு சீஷன் ஆவார். While the rest of the disciples, they were not there. மற்ற எல்லா சீஷர்களும் அங்கே இல்லாமல் போனார்கள். He was next to the Mother Mary of the Lord Jesus Christ. We see on the cross, Lord Jesus entrusted Mary to the disciple John. ஆண்டவராகிய இயேசு யோவானிடத்தில் சொல்லுகிறார், இதோ உன் தாய் என்று. இயேசு தன் தாயை பராமரிப்பதற்கு யோவானை நம்பினார். We are talking about Apostle John. நாம் அப்போஸ்தலர் யோவானை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Remember, Mary Magdalene goes to the tomb on the first day of the week. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதலாம் நாளிலே மகதலேனாள் மரியாள் இயேசுவின் கல்லறைக்கு செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். And she finds the tomb empty. She runs to his disciples to tell them that the Lord Jesus Christ is not there and someone has taken away his body. மகதலேனாள் மரியாள் கல்லறை திறந்திருக்கிறதையும் இயேசுவின் சரீரம் அங்கே இல்லாத இருக்கிறதையும் கண்டு வேகமாய் சீஷரிடத்திலே ஓடி போய் இந்த நற்செய்தியை சொல்லும்படியாக தீவிரிக்கிற இந்த சமயத்தில் So here we see Peter and John run towards the sepulchre, and it was John who got to the tomb first. பேதுரும் யோவானும் இயேசுவின் கல்லறைக்கு நேராக ஓடுகிறதை பார்த்தோம். அதிலும் யோவான் அவர்கள்தான் இயேசுவின் கல்லறைக்குள் முதலாவது பார்த்தார். Then Peter comes, he went in to the tomb and he saw everything. அதற்கு பின்பதாக பேதுரு உள்ளே சென்று எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். And later John also goes into the tomb, and it says John also went in, saw and believed. பின்பதாக யோவானும் கூட கல்லறைக்குள்ளாக சென்று பார்த்து இயேசுவை விசுவாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So we see John was the first disciple to go to the tomb, and John was the first disciple who believed that Jesus Christ rose again from the dead. யோவான் அவர்கள்தான் முதலாவது கல்லறை நோக்கி ஓடின நபராவார். யோவான் அவர்கள்தான் முதலாவது உள்ளே சென்று பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தார். So John's gospel is the last gospel to be written. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் கடைசி சுவிசேஷமாய் காணப்படுகிறது. It was written by Apostle John sometime around 85 or 90 AD. 85 அல்லது 90 ஏடிகளிலே இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் எழுதப்பட்டதாகும். John is the Anglican name. யோவான் என்று சொல்லும்போது அது ஆங்கிலிக்கன் நாமமாகும். The Hebrew name for John is Johanan. Johanan means God is gracious. எபிரேய பதத்திலே யோவானுடைய பேர் ஜோஹான், அப்படி என்றால் கர்த்தர் என் மீது கிருபையா இருக்க கடவர் என்பதாகும். And John was the oldest and the last surviving eyewitness of Jesus among the apostles. எல்லா அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் யோவான் அவர்கள்தான் கடைசி வரைக்கும் ஜீவித்த ஒரே தேவனுடைய சாட்சி ஆவார். Here in this gospel John only records 8 miracles. யோவானுக்கு இந்த சுவிசேஷத்திலே 8 அற்புதங்களை யோவான் குறிப்பிடுகிறார். And out of 8, 6 are only recorded in the Gospel of John. 6 அற்புதங்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. You know, John mentions in John chapter 20 and verse 31 the very purpose of his book. But these are written that you may believe that Jesus Christ is the Son of God. இந்த சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிட்டதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார் என்று. And that believing you may have life in his name. அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. You know, it's interesting how John begins the gospel. யோவான் அவர்கள் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். We're going to read
few verses from John chapter 1. யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் இப்போது வாசிப்போம். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was in the beginning with God. All things were made through him, and without him was nothing made that was made. In him was life, and the life was light of men. And the light shines in the darkness, and the darkness comprehended it not. There was a man sent from God, whose name was John. This man came for a witness, to bear witness of the light, that all through him might believe. He was not that light, but was sent to bear witness of that light. That was the true light, which gives light to every man who comes into the world. He was in the world, and the world was made through him, and the world did not know him. He came to his own, and his own received him not. 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2ஆம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 6ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். 7ஆம் வசனம், அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். 8ஆம் வசனம், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 10ஆம் வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. So here we see John starting the gospel. In the beginning was the Word was with God, and the Word was God. இப்படியாக சுவிசேஷ புஸ்தகத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதாக. In the beginning was the Word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. It starts like Genesis chapter 1 and verse 1. In the beginning God created. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1 நாம் பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று. What he is saying when he said in the beginning was the Word, John is saying Jesus is eternal. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வலியுறுத்துகிறார் என்றால் இயேசு நித்தியமானவர். This is the first point I want to make, that Jesus is eternal. இதுதான் முதலாவது குறிப்பு. இயேசு கிறிஸ்து நித்தியமானவராய் இருக்கிறார். He was there before God created the world. அவர் தேவன் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே இருக்கிறார். Jesus pre-existed with God the Father. Jesus is co-equal and co-eternal. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாக உண்டானவர், அவர் தேவனுக்கு சமமானவர், நித்தியமானவர். That's why John here says, in the beginning was the Word. தான் யோவான் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. Going to refer to another verse, John chapter 17 and verse 5. ஒரு வசனம், யோவானுக்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். John chapter 17, Jesus prays a prayer. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. Here we see him mentioned in verse 5, and now, O Father, glorify me together with yourselves with the glory which I had with you before the world was. பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையிலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். So he is saying to the Father, glorify me together with yourselves with the glory which I had before you, before the world was. இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் கேட்கிறார். ஏனென்றால் முன்பதாக அவர் மகிமையிலே இருந்தார். So what we see here is Jesus is eternal. நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால் இயேசு நித்தியமானவர். And also in this verse we see that Jesus
is the Word of God. அது மாத்திரமல்ல, நாம் இங்கே பார்க்கிறோம் இயேசுதான் வார்த்தையானவராய் இருக்கிறார். In the first verse we see 3 times the word. In the beginning was the word was with God, and the word was God. இந்த ஒன்றிலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வார்த்தை என்று 3 முறை வருகிறது. In the New Testament it was written in Greek, and here he uses logos for the word. புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க பதத்திலே சொல்லும் பொழுது லோகோஸ் என்று சொல்லுவார்கள், எழுதப்பட்ட வார்த்தைக்கு. In the ancient Greek culture, the philosophers had sophisticated understanding. When they said logos, they thought of the intelligence that created and manages the whole world. லோகாஸ் என்று சொல்லும் பொழுது ஞானமானது அது எல்லாவற்றையும் படைத்து அதுவே உலகத்தை ஆட்சி செய்கிறதா இருக்கிறது என்று சொல்லி கிரேக்க தத்துவ ஞானிகள் அப்படியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். So what we see here, Jesus is the Word of God. இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவராய் இருக்கிறார். Revelation chapter 19 and verse 13, he was clothed with a robe dipped in blood, and his name is called the Word of God. வெளிப்படுத்தலின் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தவர், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. So Jesus is the Word of God. We will see that when we go to verse 14 of John chapter 1. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். Bible is also called the Word of God. வேதமும் கூட தேவனுடைய வார்த்தை என்றுதான் அழைக்கப்படுகிறது. So Bible is a revelation of God transcribed. வேதம் தான் தேவனுடைய வெளிப்பாடாய் இருக்கிறது. Jesus is the Word of God personified. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக ஆழ்தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். Third point we see here is Jesus is God. மூன்றாவதாக இயேசு தேவனாய் இருக்கிறார். Again from verse 1, in the beginning was the Word was with God, the Word was God. The same was in the beginning with God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆக இயேசு தேவனாய் இருக்கிறார். What it means is the same was face to face with God. ஒன்றோடு ஒன்று இந்த வார்த்தையானது நிற்கிறதாய் பார்க்கிறோம். When Jesus was on this earth, he said in John chapter 10 and verse 30, I and my Father are one. யோவானுக்கு சுவிசேஷம் 10:30 நாம் பார்க்கும்போது இயேசு இப்படியாய் சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. John chapter 14 and verse 9, he said, if you have seen me, you have seen the Father. 14:19 நாம் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். So what in essence we see, Jesus is God. இதனுடைய விளைவாய் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இயேசு தேவனாய் இருக்கிறார். We believe in the Father, Son and the Holy Spirit. நாம் நம்புகிறோம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனை. Hebrews chapter 1 and verse 3, Jesus is the radiance of God's glory and the exact representation of his being. That's NIV says that. எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார் என்று. Is the exact representation of his being. So Jesus is God. அவருடைய பிரகாசமும் மகிமையின் சொரூபமாய் இருக்கிறார். ஆக இயேசு தேவனாய் இருக்கிறார். The fourth point I want to mention is Jesus is the creator. நான்காவது குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகராய் இருக்கிறார். So that's what we read in verse 3. All things were made through him, and without him was nothing made that was made. அதைத்தான் நாம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. So all things were made by him. So Jesus is the creator. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆக இயேசு சிருஷ்டிகராய் இருக்கிறார். In verse 10 also we saw, he was in the world and the world was made through him and the world
did not know him. 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. Again we see that the world was made through him. ஆக இயேசுவின் மூலமாக தான் இந்த உலகமானது உண்டாக்கப்பட்டது. So Jesus is the creator. ஆக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகராய் இருக்கிறார். Colossians chapter 1 verses 15 to 17. கொலோசியர் 1:15 17 வசனம் வரை. He is the image of the invisible God, the firstborn over all creation, for by him all things were created that are in heaven, that are on the earth, visible and invisible, whether thrones or dominions or principalities or powers. All things were created through him and for him. And he is before all things, and in him all things consist. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். 16ஆம் வசனம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 17ஆம் வசனம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. So all things were created through him and for him, everything. That's what we read in verse 16. 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று. Here also it says, he is the image of the invisible God, the firstborn of all creation. தேவனுடைய தற்சு ரூபமும் எல்லாவற்றுக்கும் முந்தின பெருமானவராய் அவர் இருக்கிறார். It not only says that in him all things hold together. அவருக்குள் சகலமும் நிலை நிற்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. He is keeping everything together. தான் எல்லாவற்றையும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். What it means is he has complete control over everything. இது எதை குறிக்கிறது என்றால் அவர் தான் எல்லாவற்றையும் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறார். So Jesus is the creator. That's what we see here. இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர், அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Verses 4 and 5, in him was life, and the life was light of men, and the light shines in the darkness, and the darkness did not comprehend it. 5ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. What is saying? Jesus Christ, the Word, is the source of life and light. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், அவர்தான் ஜீவனுக்கும் வெளிச்சத்திற்கும் ஆதாரமாய் இருக்கிறார். In him was life. In verses 6 to 8, John chapter 1 verses 6 to 8, we see the forerunner of the Lord Jesus Christ. 6 முதல் 8ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் ஒரு நபர் இங்கே காணப்படுகிறார். Here we see John the Baptist. He says there was a man sent from God whose name was John. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பேர் யோவான் என்று. He came as a witness to bear witness of that light. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தவர்தான் இவர். So John the Baptist bore witness of that light. He pointed people to the light. அவர் அந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி கொடுக்க தைரியமாய் வந்த ஒரு நபர் ஆவார். See, in verses 9 to 11 we see, verse 9 it says, that was the true light which gives light to every man who comes into the world. 9 முதல் 11ஆம் வசனம் வரையிலே நாம் பார்க்கும்போது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. He was in the world. He came to his own received him not. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. He was in the world. He was the one who created everything. He taught people, he performed miracles. இயேசுவானவர் இந்த பூமியிலே இருந்தார், இந்த பூமியிலே இருந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்தார். He died on the cross of Calvary. சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார். But the world did not recognize or acknowledge him as the Son of God.
the creator and maker of the universe. ஆனால் உலகமோ அவரை தேவனுடைய உன்னதமான குமாரன் என்று இன்னும் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளவில்லை. The fifth and final point I want to make is this: Jesus became a human to dwell among us and to die for us. ஐந்தாவது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே நம்மோடு கூட இருக்கும்படியாக நமக்காக மரிக்கும்படியாக வந்தவர். That's what we see in verse 14. The Word became flesh and dwelt among us, and we beheld His glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. 14ஆம் வசனத்தில் அதை தான் நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். So the Word became flesh. He came to redeem the human race. வார்த்தை மாம்சமானது ஏனென்றால் மனுக்குலத்தை மீட்கும்படியாய் அவர் பூமிக்கு வந்தார். Bible says the Holy Spirit of God overshadowed Mary, and the seed of God was implanted in her womb. மரியாள் மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட போது வார்த்தையானது அவளுக்குள்ளாக வேரூன்றினதை பார்க்கிறோம். And Jesus Christ was born. Jesus was fully man and fully God, and lived a sinless life. இயேசு கிறிஸ்து 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இந்த பூமியிலே மாம்சத்திலே நமக்காக வாழ்ந்தார். He died for us on the cross of Calvary. நமக்காக கல்வாரி சிலுவிலே அவர் மரித்தார். When he died for us, that's where the exchange took place. He died so that you and I could live. நமக்காக மாபெரும் தள்ளுபடியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தது நிமித்தமாக நாம் அவருடைய நாமத்தினாலே ஜீவிக்கிறோம். That's what John says. These are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, by believing that you may have life in His name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் நீங்கள் நித்திய காலமாய் பிழைத்திருப்பீர்கள் என்று யோவான் ஜனங்களுக்கு வலியுறுத்தி சொன்னார். The Word became flesh and tabernacled among us. It speaks of incarnation. வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே அவர் வாசமாயிருந்தார். இதுதான் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டதன் நோக்கம். God coming in the flesh. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். He came and died for you and me on the cross of Calvary. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவிலே நமக்காக மரித்தார். The special thing about is we have the promise of God, John chapter 1 and verse 12. But as many as received Him, to them He gave the right to become the children of God, to those who believe in His name, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13ஆம் வசனம் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். To as many as received, to them He gave the right to become the children of God. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். You know, in this portion we looked at that Jesus eternal. Jesus is the Word of God. இந்த பகுதியிலே நாம் பார்த்தது இயேசுவானவர் நித்தியமானவராகவும் இயேசுவானவர் வார்த்தையானவருமாய் இருக்கிறார் என்று. Jesus is God. Jesus is the Creator, and He became flesh for us. And He died for us. இயேசுவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவராகவும் இயேசு கிறிஸ்துவான வார்த்தையானவராகவும் இயேசு கிறிஸ்துவான தேவனாகவும் நமக்காக மரித்தவராய் காணப்படுகிறார். Scripture says, as many as received Him, to them He gave them the right to become the children of God. நாமத்தின் விசுவாசம் உள்ள எத்தனை பேர் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். You heard the word. Do you want to receive the Lord Jesus Christ in your life? He came and died for you on the cross of Calvary. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்தார். It says, if you want to receive Him, you want to come into the family of God, that you need to believe that He came and died for you on the cross of Calvary. Just want to lead you in a simple prayer. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அந்த தேவனுடைய குடும்பத்தோடு கூட நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். Loving Heavenly Father,
We thank you for this time. Lord Jesus, thank you for coming into this world and dying for me on the cross of Calvary. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. I know that I've sinned and I repent of my sins. Cleanse me with your precious blood. I invite you into my life. You be my Lord and Savior. In Jesus' precious name. Amen. இயேசுவே, நான் ஒரு பாவி. என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் எனக்கு மன்னியும். இயேசுவே, உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் இருதயத்திலே வாரும், எனக்குள் வாசம் பண்ணும், என்னை புதிய மனிதனாய் மாற்றும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed this prayer, you've invited the Lord Jesus Christ into your life. I would advise you to fellowship with a local church. May God bless you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இப்போது தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறீர்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆவிக்குரிய திருச்சபைக்கு சென்று அங்கே ஒரு அங்கத்தினராய் மாறி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.